இங்க 8ஆம் கிளாஸ் படிக்கிற 3 பசங்க அவங்க வீட்ல அப்பா அம்மா அடிக்கிறனால வீட்டை விட்டே ஓடி வந்துடுறானுங்க. இவனுங்க வந்த ஊர்ல இவனுங்க கையில வச்சிருக்கிற பேக் பணத்தை தொலைச்சிட்டு நடு தெருல நிக்கிறானுங்க. ரொம்ப பசிக்கிறனால ஒரு ஹோட்டல்ல போய் வயிறு ரொம்ப சாப்பிட்டுட்டு அந்த சாப்பிட்டதுக்கான பில்ல கொடுக்காம ஓடி வந்துடுறாங்க. இவனுங்களை துரத்திட்டு போறப்ப கார்ல வந்த ஒருத்தவர் இந்த 3 பேரையுமே காப்பாத்துறாரு. இவனுங்க சாப்பிட்டதுக்கான பில்ல கொடுத்து அவரோட ஹோட்டல்லையே இவனை வேலைக்கு சேர்த்துக்கிறாரு. அந்த ஹோட்டல்லையே இவனுங்களுக்கு தங்கறதுக்கான இடம் 3 வேளை சாப்பாடுன்னு எல்லாமே அவரே பாத்துக்கிறாரு. இதனால இந்த 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா எல்லா வேலையுமே இழுத்து போட்டு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா 1 மாசம் முடிஞ்சு அந்த ஹோட்டல்ல வேலை பார்க்கிற எல்லாருமே முதலாளி கிட்ட சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற இந்த 3 பேரும் இந்த ஓனர் கிட்ட வந்து சம்பளம் வாங்கலான்னு வரப்ப அந்த ஓனர் பசங்களை கொஞ்சம் உள்ள கூட்டிட்டு போய் கவனிச்சுடுன்னு பயங்கரமா போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இதுல இருந்தே இந்த 3 பேரையும் ரொம்ப வேலை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. பசிக்குதேன்னு சாப்பாடு கேட்டா எல்லாருமே சாப்பிட்டு மிச்சம் மீதி வச்சுட்டு போனா அந்த எச்சி சாப்பாடை சாப்பிட சொல்றாங்க. இவங்களால பசி தாங்க முடியாம அந்த சாப்பாடையே எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்தை விட்டு எப்படியாவது தப்பிச்சு போகணும்னு பிளான் பண்ணி தப்பிச்சு போறப்ப இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 4ன்னு போட்டு போங்க.